நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு மரக்கட்டையானது அங்கே ஒரு திருடன் நிற்பது போல் தோன்றுகிறது. இது மனதின் பிரமை. இந்த பிரமைக்கு காரணம் இருட்டு. இந்த இருட்டினால் குழப்பமடைந்த மனிதன் ஒன்றை வேறாக கருதி மயங்குகிறான். விளக்கை கொண்டு வந்து பார்த்தவுடன் இது மரக்கட்டைதான், மனிதன் அல்ல என்று தெரிகிறதல்லவா? அதே போன்று அவித்யையின் பிரமையினால் மாயையினால் ஏற்பட்ட மன உபாதிகளுடன் கூடி பிரம்மமே ஜீவனாக தோன்றுகிறது. மரக்கட்டையை திருடன் இல்லை என்று அறிவதற்கு விளக்கை கொண்டு பரிசீலிப்பது போல் குரு உபதேசத்தை உள்கொண்டு உபாதிகளை பரிசீலித்தால் அவை யாவும் பொய்த்தோற்றமே என்று அறிவாய்.